வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. இந்தியன் பாலிட்டி சாப்டர் வைஸ் டிஸ்கஷன் த்ரூ லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் 6th எடிஷன் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்ற டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய பார்ட் 5 யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற சாப்டர் வந்து இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன டாப்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டோட்டலாக இதை வந்து நம்ம ஒரு நியர்லி ஒரு 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இந்த என்டையர் சாப்டருமே அந்த 12 பார்ட்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்ற டாப்பிக்கில் இன்றைக்கி வந்து டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றதான், மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லெசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், கண்டென்ட் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக எண்ட் ஆஃப் தி லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாத சில கான்செப்ட் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் நம்ம இந்தியா அப்படின்றது ஜஸ்ட் எல்லா மாநிலங்களுடைய ஒரு யூனியனாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஒன் பை ஒன்னாக நிதானமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் சில இங்கிலீஷ் டேர்ம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தமிழாக்கமும் சொல்கிறேன். நிறைய பேர் அது கேட்டிருக்கீங்க, இங்கிலீஷ் டேர்ம்ஸ்க்கு தமிழ் மீனிங் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. நான் பொதுவாக இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லையுமே பார்த்தீங்கன்னா தமிழ் மீனிங்கை நான் அதில் சைட்லேயே உங்களுக்கு வேர்டாகவே ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இன்றைக்குமே நான் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்குமே ஏதாவது டிஃப்ரெண்ட்டான இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுக்கான தமிழ் மீனிங் என்னன்றது சொல்லியே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து 69th லெசன், டாபிக் யூனியன் ஆஃப் ஸ்டேட். தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் ஒன்றியம். ஸோ இந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் ரீகேப், சோஃபா நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத குவிக்காக நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடிலேருந்து நீங்கள் ரெகுலராக கிளாஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம லெசன் ஆரம்பிக்கும் இல்லையா அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் நிறைய நபர்கள் வந்து இது அவங்களுடைய முதல் வீடியோவாக இருக்கும். அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல அவங்க இருக்காங்கன்றது அவங்களுக்கு புரியாமல் போயிடும். அதனால தான் எல்லா லெசன்ஸ்லையுமே அதை ஆட் பண்ணுறது. ரெகுலராக பார்க்குறவங்க நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக லெசன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து கிளாஸஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 11 சாப்டர்ஸ் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க், அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 11 சாப்டர்ஸ்க்கான நேம்ஸ் அண்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் கொடுக்குறது எல்லாமே அந்த சாப்டர் கீழே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான். ஒவ்வொரு சாப்டராக டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுக்கான நம்பர்ஸ் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் ஃப்ரேம்வொர்க் வந்து டோட்டல் 11 பார்ட்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் பார்த்தாச்சு, சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பிரியாம்பலும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெசென்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. இதில் தான் ஃபர்ஸ்ட் லெசன் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த தலைப்பில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான நேம்ஸ் தான் எங்களை இருக்குது. ஸோ எந்தெந்த டாப்பிக்லாம் இதில் கவர் ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்லேருந்து ஆரம்பித்து ரெப்ரஸன்டேஷன் இன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வரைக்குமே டோட்டலாக நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். மூன்றாவது விஷயம் வந்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இதுலையுமே வந்து நியர்லி 30 வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 30 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா விதமான சேலியன் ஃபீச்சர்ஸுமே லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லி மேஜராக 6 கிரிட்டிசிசம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் தென் பார்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் அண்ட் சோர்சஸ், இந்த எல்லா டாபிக்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த எல்லா சாப்டர்ஸ்க்குமான குவிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், இண்டிவிஜுவலாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு குவிஸாக எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில் அனாலிசிஸும் அட்டாச் ஆகிருக்கும், அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபோர்த் சாப்டராக பார்த்தது பிரியாம்பிள். ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் ஆஃப் தி பிரியாம்பிள்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான கீவேர்ட்ஸும் பார்த்துட்டு பிரியாம்பிளஸ் பார்ட், சிக்னிஃபிகன்ஸ், அமெண்டபிலிட்டி எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது சம்மந்தமான ஒரு குவிஸ் 4 நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நியர்லி ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய 5th பார்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி வி வில் பி டிஸ்கஸிங் 14 வீடியோஸை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து யூனியன் ஆஃப் ஸ்டேட், மாநிலங்களின் ஒன்றியம், அதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய லட்சுமிகாந்த் டெக்ஸ்ட் புக்கில் இந்த டாப்பிக்கில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே டீட்டெயிலாகவே நம்ம இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் தி கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். யூனியன் ஆஃப் ஸ்டேட், மாநிலங்களின் ஒன்றியம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆர்டிக்கல் 1 டிஸ்கிரைப்ஸ் இந்தியா, that is Bharat, as a union of state rather than a federation of a state. ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னடா குழப்புற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணலாம். ஸோ நம்மளுடைய சரத்து ஒன்றில்
இந்திய அரசியலமைப்போட முதல் ஆர்டிக்கலே பார்த்தீங்கன்னா இந்தியாவை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத். இந்த பாரத் அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு நான் பின்னாடி பார்ப்போம். இந்தியா தட் இஸ் பாரத் இட் இஸ் நோன் அஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட். யூனியன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஃபெடரேஷன் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணலை. ஃபெடரேஷன் என்ன அர்த்தம்னா மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு அர்த்தம். யூஎஸ்ஏ, அமெரிக்கா அந்த மாதிரியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் தான் அங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மாநிலங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அங்கே ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு அமைப்பாக மாறி ஒன்றியமாக மாறி ஒன்றுக்குள்ளே ஒன்றா மாறி அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஃபெடரேஷன் சொல்கிறதுக்கும் யூனியன் சொல்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம். பட் இது வந்து என்டையர் ஸ்ட்ரக்சருமே அந்த அதிகாரம் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர் யார்கிட்ட முழுமையான பவர் இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இது. சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர்ஃபுல்லாக ஸ்டேட் கவர்மெண்ட் பவர்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய ஆர்டிக்கல் 1ல் இந்தியாவை பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம இந்தியா அப்படின்றது மாநிலங்களின் ஒன்றியமாக இருக்குது, மாநிலங்களின் கூட்டமைப்பாக இல்லை, மாநிலங்களின் ஒன்றியமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுடைய ஆர்டிக்கல் 1ல் கொடுத்துருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 எக்ஸாமினேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 1லேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்தியா அப்படின்றத யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறாங்களா, ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கல் இது. அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்க. திஸ் ப்ரொவிஷன் டீல்ஸ் வித் 2 things. ஒன்று என்னன்னா நேம் ஆஃப் தி கண்ட்ரி, இந்தியாவுடைய பெயர் என்ன அப்படின்றது நமக்கு இந்த சென்டென்ஸ்லேருந்து தெரியுது, கிளியராக தெரியுது. இந்தியா தட் இஸ் பாரத், இதுதான் இந்தியாவுடைய பேர். ஆனால் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் பாலிட்டி, இந்தியாவில் அரசியல் எப்படி செய்கிறாங்க, அது வந்து மத்திய அரசாங்கம் கிட்ட ஆட்சி இருக்கா இல்லை மாநிலத்துக்கிட்ட ஆட்சி பொறுப்பு இருக்கா அப்படின்றத கிளியராக நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய ஒரு வாக்கியம் தான் மேலே பார்த்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் இருந்து நமக்கு 2 விஷயங்கள் தெளிவாக புரியுது. இந்தியாவுடைய பெயர் என்ன, இந்தியாவில் எந்த மாதிரியான அரசியல் வந்து நடந்துட்டு இருக்கு, மத்திய அரசாங்கத்தோட ஆட்சி நடக்குதா மாநில அரசாங்கத்தோட ஆட்சி நடக்குதா அப்படின்ற விஷயம் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் மூலிமா கிளியராக நமக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் இப்படி தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஏன் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்கான விளக்கம் பின்னாடி அட்டாச் பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இந்தியா அப்படின்றது இஸ் அ பாரத். இந்தியா அப்படின்றத யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபெடரேஷன் ஆஃப் அ ஸ்டேட் அப்படின்னு சொல்லலை. ஏன் இந்த ஃபெடரேஷன் ஆஃப் அ ஸ்டேட் சொல்லலை அப்படின்றத முக்கியமாக இங்கே வந்து நோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா இஸ் அ ஃபெட்ரல் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியா அப்படின்றத நாங்கள் வந்து யூனிட்டரி கவர்மெண்ட்டை நாங்கள் கொண்டு போகல, ஒரு ஃபெட்ரல் கண்ட்ரியை தான் அங்கே கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு ஆர்டிக்கல் 1லேயே பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சி இருந்துகிட்டே இருக்கும். சொல்லப்பட்ட விஷயம் ஒன்றா இருக்கும், நடைமுறையில் ஃபாலோ பண்ணுற விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த விதமான கான்ட்ரவர்சியல் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்டிக்கல் 1ல் கிளியராக நம்ம இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நோட் பண்ணிக்கணும். அடுத்த கண்டென்ட் என்னன்றதை பார்ப்போம். There was no unanimity in the Constituent Assembly with regard to the name of the country. நான் சொன்னேன் இல்லையா இந்தியாவை ஏன் பாரத் அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அன்அனிமிட்டினா என்ன அர்த்தம்னா ஒருமித்த கருத்து அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஆனால் நம்மளுடைய அரசியல் அவையில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வந்து இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையுமே யோசிச்சு பார்க்கும்போது யார்கிட்டயுமே ஒருமித்த கருத்து இல்லவே இல்லை, நோ அன்அனிமிட்டி, ஓகேவா. எல்லாருமே வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் வந்து மாடர்ன் நேம் வைக்கணும், நம்மளோட நாட்டுக்கு வந்து இந்தியான்ற பேர் வந்து மாடர்ன் நேமாக வைக்கணும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நேமான பாரத் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ளே இந்த மாதிரி கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால பேசாமல் 2 பேருமே நம்ம வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்ன நினச்சாங்கன்னா மிக்ஸ் ஆஃப் போத் நம்ம மென்ஷன் பண்ணிடலாம், இந்தியா தட் இஸ் பாரத். ஸோ இந்தியா அப்படின்றது மாடர்ன் நேம், பாரத் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் நேம். ஸோ 2 தரப்பினரையுமே நம்ம வந்து சமாதானப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்ஸ் ஆஃப் போத். எப்போவுமே இந்தியாவில் அப்படி தான் 2 பக்கமும் நம்ம வந்து கால் வச்சுட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு நடுநிலைமையை தான் சூஸ் பண்ணி 2 பெயர்களுமே மாடர்ன் நேம் அஸ் வெல் அஸ் ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய பெயரான பாரத்தையும், பாரதம் அப்படின்றது நம்மளுடைய பாரம்பரிய பெயர், அதுலேருந்து பாரத் அப்படின்ற வார்த்தை எடுத்திருக்காங்க. மாடர்ன் நேம் அப்படின்றது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் எல்லாமே தோன்றியதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா சிந்து அந்த வார்த்தையில இருந்து இந்தியா அப்படின்ற வார்த்தை வந்திருக்கும். ஸோ இந்தியா அப்படின்ற வார்த்தை மாடர்ன் நேமாகவும் எடுத்திருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 1ல் ஏன் இந்தியா நேமும் இருக்குது பாரத் நேமும் இருக்குது அப்படின்னு கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் இதுதான்.
அரசியலமைப்பு சபையில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவு எடுக்கவே இல்லை. சில தரப்பினர்கள் வந்து பாரத் வேணும்னு சொல்றாங்க, சில நபர்கள் வந்து இந்தியான்ற வார்த்தை வேணும்னு சொல்றாங்க. ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துற விதமா 2 வார்த்தைகள் நம்மளுடைய ஆர்டிகல் 1ல மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் கண்டென்ட்டுமே நமக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சு. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்ப்போம். செகண்ட்லி, the country is described as union although its constitution is federal in structure. இதுதான் நான் சொன்னேன், ஏன் வந்து அந்த ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு பயன்படுத்தினாங்க அப்படின்றதுக்கான விளக்கம் இதுதான். இந்தியாவுடைய அரசியலமைப்பில் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா, இந்திய நாடு வந்து ஃபெடரல் அமைப்பு. ஃபெடரல் அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டாட்சினா என்ன அர்த்தம்னா, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒன்றா சேர்ந்து ரூல் பண்ணக்கூடியதான் கூட்டாட்சி முறை. இந்தியாவில் நாங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியாச்சு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஆர்டிகல் 1ல பார்த்தீங்கன்னா ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி ஏன் நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துனீங்க, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பின்னாடி நிறைய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கும்போது ஓகே இதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நமக்கே புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்திய அரசியலமைப்பில் ஃபெடரல் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் நம்ம இந்தியா ஃபாலோ பண்ணுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு ஆர்டிகல் 1ல யூனியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டேர்ம். யூனியன் வேற ஃபெடரல் வேற, நேர் எதிராக இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அக்கார்டிங் டு டாக்டர் B.R. அம்பேத்கர், the phrase union of state has been preferred to federation of state for 2 reasons. ஸோ அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஃபெடரல் அப்படின்ற ஆட்சி முறையை நாங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டு ஏன் யூனியன் அப்படின்ற வார்த்தையை ஆர்டிகல் 1ல மென்ஷன் பண்ணோம், அதுக்கான காரணங்களாக நாங்கள் 2 காரணங்களை சொல்கிறோம், அது என்னன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸோ அவர் சொன்ன அந்த 2 காரணங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, the Indian Federation is not the result of an agreement. எந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலையும் இந்திய அரசியலமைப்பு அமையவே இல்லை. அதாவது இந்தியன் ஃபெடரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கும் நம்மளுடைய இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அமெரிக்கா கூட சேர்ந்து அவங்களுடைய ஆட்சி பொறுப்பில் பங்கேற்றுக்கிறாங்க. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சமஸ்தானங்களாக பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய சமஸ்தானங்கள் பிரிஞ்சிருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணார்னா இந்தியா கூட மர்ஜ் பண்ணார். ஸோ எல்லாருமே ஒன்று சேர்த்து அதில் 3 பேர் மட்டும் நாங்கள் சேர மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து சில காரணங்களை வச்சு அவங்களையும் ஒன்று சேர்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைத்து இந்தியா அப்படின்ற ஒரு நாடை உருவாக்கினாங்க. ஆனால் இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் யாருமே எந்த விதமான ஒப்பந்தம் போட்டு நம்ம இந்தியா கூட சேரலை. ஜஸ்ட் அவங்க மனசார வந்து இந்தியா கூட நாங்கள் ஒரு நாடாக நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சேர்ந்துக்கிட்டு தான் நமக்கு இதில் இருக்க தவிர அக்ரிமெண்ட் பேஸ் பண்ணி எதுவும் நடக்கலை. ஸோ இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் நாட் தி ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் தி ஸ்டேட்ஸ் லைக் தி அமெரிக்கன் ஃபெடரேஷன். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் அக்ரிமெண்ட் பேரில் தான் ஜாயின் ஆயிருக்காங்க. இந்தியாவில் அந்த மாதிரி ஜாயின் ஆகலை. அதனால தான் நாங்கள் ஆர்டிகல் 1ல ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யூனியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு அம்பேத்கர் விளக்கம் கொடுக்குறாரு. 2வது காரணம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மாநிலங்கள் எல்லாருக்குமே ஒரு அதிகாரம் கிடச்சிருக்கும். என்ன அதிகாரம்னா, அவங்களுக்கு எப்போ விருப்பம் இல்லையோ அந்த நேரம் அவங்களுக்கு இந்த இந்திய ஒன்றியத்திலேருந்து விலகி போகிறதுக்கான உரிமை வழங்கணும். ஓகேவா? ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா மாநிலங்கள் இந்திய ஒன்றியத்திலேருந்து எப்போ வேணும்னாலும் அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கான அதிகாரம் அவங்ககிட்ட கிடச்சிரும். ஆனால் இந்தியா மாதிரியான நாடுகளை அது மிகவும் ஆபத்துக்குரிய ஒரு விஷயம். அப்படி ஒருத்தர் பெரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாரும் பெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பில் அதுக்கான இடம் எங்குமே கொடுக்கப்படலை. ஸோ அதனால தான் நாங்கள் ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யூனியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்சி முறை வந்து ஃபெடரல் தான், கூட்டாட்சி முறையில் தான் நம்ம வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் நாங்கள் ஏன் இந்த கூட்டமைப்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னா, முதல் காரணம் நம்ம இந்தியாவில் கூட எந்த ஒரு மாநிலங்களுமே ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்திய ஒன்றியத்தோட ஜாயின் ஆகலை. அது முதல் காரணம். 2வது காரணம், யாருமே இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த உரிமையை நாங்கள் மாநிலங்களுக்கு கொடுக்கல. அதனால தான் நாங்கள் ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் யூனியன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். ஸோ அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களுமே அந்த ஒன்றியத்து கூட ஜாயின் ஆகும் போது அக்ரிமெண்ட் சைன் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த அமெரிக்க ஒன்றியத்துலேருந்து பிரிஞ்சு போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அந்த மாநிலத்தில் சேர்ந்தவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு உரிமை இருக்குது. இந்த 2மே இருக்கிறதுனால தான் அங்கே அவங்களுடைய அரசியலமைப்பில் ஃபெடரேஷன் அமெரிக்கா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபெடரேஷன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியா அப்படின்றத யூனியன் ஆஃப் ஸ்டேட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஸோ நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா பின்னாடி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டேர்ம் தான். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது மேபி புரியாமல் போகலாம். ஆனால் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட்லேருந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த கான்செப்ட் என்னன்றது தெளிவாக புரிஞ்சிடும். அந்த லெசன் ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாக பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் எல்லா பாயிண்ட்ஸுமே ரீகால் பண்ணுவேன். அப்படி ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் வந்து கிடச்சிரும். இப்போதைக்கு நீங்கள் அந்தந்த பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் புரியுதா அது மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்றது பார்ப்போம். The federation is an union because it is indestructible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்ட்ரக்டபிள்னா வந்து பிரியவே முடியாத ஒரு விஷயம். ஓகேவா? ஃபெடரேஷன் அப்படின்னு பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாங்கள் யூனியன் பயன்படுத்துனதுக்கான காரணம் என்னன்னா, இந்தியா அப்படின்றத எப்போவுமே பிரிக்கவே முடியாது. ஸோ லைக் இந்தியாவில் தமிழ்நாடு தனியாக ஒரு நாடாக மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆந்திரா அப்படின்றது தனியாக நாடாக மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்தியா அப்படின்றது இன்றைக்கும் இந்தியா தான், அது ஒரு நாடாக தான் இருக்குது. அதுக்குள்ள மாநிலங்களை வேணால் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் பிரிக்கலாமே தவிர தனியாக அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்து இந்தியாவிலேருந்து ஒரு தனி நாடாகவோ இல்லை மற்ற நாடுகளோட மர்ஜ் பண்ணுறதுக்கும் அனுமதி தர முடியாது. ஸோ ஃபெடரேஷன் இஸ் அன் யூனியன் பிகாஸ் இட் இஸ் இன்டிஸ்ட்ரக்டபிள். அது பிரிக்க முடியாத ஒரு அமைப்பாக இருக்குது. The country is an integral whole and divided into different states only for the convenience of administration. இந்தியா அப்படின்ற நாடு வந்து ஒரே நாடு தான். அதுக்குள்ளே நாங்கள் ஏன் இத்தனை மாநிலங்களை பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா நிர்வாக ரீதியாக பிரித்து வச்சுருக்கோம். நிர்வாகத்தை நல்லா செய்யணும், ஈஸியாக செய்யணும், கன்வீனியன்ஸ்க்காக, அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீனியன்ஸ்க்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோமே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அதை பிரிக்கலை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கண்ட்ரி இஸ் அன் இன்டெக்ரல் ஹோல். இன்டெக்ரல் ஹோல் அப்படின்னா ஒருங்கிணைந்த ஒரு நாடு. இந்தியா அப்படின்றது மாநிலங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு நாடாக இருக்கோமே தவிர யாருமே பிரிஞ்சு போகிறதுக்கு இதில் வாய்ப்பே இல்லை அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த கண்டென்ட் பார்க்கலாம். அக்கார்டிங் டு ஆர்டிகல் 1, the territory of India can be classified into 3 categories. அதாவது இந்தியாவுடைய பகுதிகள் என்ன? டெரிட்டரிஸ் அப்படின்னா பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை சேர்ந்த பகுதிகள் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆர்டிகல் 1லேயே அதுக்கான பதிலும் இருக்குது. ஆர்டிகல் 1ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுடைய பகுதிகளை நாங்கள் 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 1, மாநிலங்களுடைய பகுதிகள், டெரிட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட். இந்தியாவில் கூட 28 மாநிலங்கள் இருக்கு இல்லையா? 28 மாநிலங்களுடைய எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு உரியது தான். இந்தியா அப்படின்றதுக்குள்ள 28 மாநிலங்களும் வந்துடும். யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது யூனியன் பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு கீழே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நமக்கு 8 யூடிஸ் இருக்காங்க. அந்த 8 யூடிஸுமே இந்தியா அப்படின்றதுக்குள்ளே சேர்ந்தது தான். இது மட்டும் இல்லாமல் 3வது ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். இப்போது நமக்கு ப்ரெசென்ட்டாக இந்தியாவில் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்குது. இந்த 28 மாநிலம் அப்படின்றது நாளைக்கு 30 மாநிலமாக மாறலாம், 40 மாறலாம், எப்படி மாறினாலும் அது இந்தியாவுக்கு உரியது தான். அது மாதிரி யூனியன் பிரதேசம் பார்த்தீங்கன்னா அந்த 8ன்றது 5 மாறலாம், 10 மாறலாம், அதுவும் இந்தியா கூட சேர்ந்தது தான். ஸோ இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது போக இந்தியா நாளைக்கு ஏதாவது ஒரு வெளிநாட்டோடைய டெரிட்டரிஸை வாங்கிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு சொந்தமாக அது மாறுது அப்படின்னா அதுவும் இந்தியா கூட சேர்ந்ததாக மாறும் அப்படின்றதான் 3வது வாக்கியம். டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வயர்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். ஃபியூச்சரில் இந்தியாவுக்கு இன்னைக்கு ப்ரெசென்ட்டில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிகளை தவிர வேறு எந்த பகுதிக்கு மேலேயாவது அவங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, இவங்க போய் அதை ஆக்குபை பண்ணாலும் சரி, அதுவாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே அட்மிட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வரும்போது அதுவும் இந்தியாவுக்கு சொந்தமான நிலமாக மாறிடும். ஸோ மேபி அக்வைர்ட் இன் ஃபியூச்சர். வருங்காலத்தில் நமக்கு இந்தியாவுக்கு ஏதாச்சும் ஒரு இடம் கிடைக்குது அப்படின்னா அதுவும் இந்தியா கூட மர்ஜ் ஆயிரும் அப்படின்ற வாக்கியத்தை 3ஆவதாக சொல்லியிருக்காங்க. இந்த 3வது வாக்கியத்தை கொடுக்காம போயிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு ப்ரெசென்ட்டாக இந்தியாவில் என்ன நிலப்பகுதிகள் இருக்கோ அதை தாண்டி நம்மளால் எக்ஸ்பான்ஷன் பண்ணவே முடியாது. எக்ஸ்பான்ஷன் இன் சென்ஸ் நம்ம வந்து வார் பண்ணி மற்ற இடங்களை ஆக்குபை பண்ணி கேப்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு இல்லை. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து போருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டோம். நம்ம எந்த நாட்டு மேலேயுமே போர் தொடுக்கவும் மாட்டோம். வரக்கூடிய சண்டையை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுவோமே தவிர எந்த நாட்டையுமே போய் நம்ம ஆக்குபை பண்ணணும்னு இறங்கினதே இல்லை. அப்படி இருந்தும் ஏன் இந்த 3வது வார்த்தை அப்படின்னா சில நாடுகள் லைக் சிக்கிம் மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட சேர்றதுக்கு விருப்பம் தெரிவித்தாங்க. ஸோ அப்படி அவங்க இந்தியா கூட மர்ஜ் ஆகிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு பெர்மிஷன் கொடுத்தோம். ஸோ அப்படி அந்த 3வது பாயிண்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா சிக்கிம் இந்தியா கூட ஜாயின் ஆகவே முடியாது. ஸோ டெரிட்டரிஸ் தட் மே பி அக்வைர்ட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட் எனி டைம். ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு காரணத்தின் பெயரில் நம்மகிட்ட ஒரு டெரிட்டரி வருது, ஒரு கிஃப்டாக வருது, இல்லை வேறு ஏதாவது காரணத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான உரிமை வந்து ஆர்டிகல் 1ல்
மூணாவது பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. தேர்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். The names of states and union territories and their territorial extent are mentioned in the first schedule of the constitution. ஓகேவா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது அப்படின்றதுக்கான லிஸ்ட் அவுட் பார்த்தீங்கன்னா முதல் அட்டவணையில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 1ல் வந்து இந்தியா கம்ப்ரைசஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை சேர்ந்து தான் இந்தியா அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குமே தவிர எத்தனை மாநிலங்கள் இருக்குது, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, அவங்களுடைய பெயர்கள்லாம் என்ன அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே முதல் அட்டவணையில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்றத மாநில பட்டியலில் இருந்து யூனியன் பிரதேசமாக நம்ம வந்து மாற்றணும் இல்லையா? அப்போ எந்த இடத்துல திருத்தம் செய்யப்பட்டிருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அட்டவணை, முதல் அட்டவணையில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஸ்டேட்லேருந்து ரிமூவ் பண்ணி யூனியன் பிரதேசம் அப்படின்ற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் அப்படின்ற மாதிரி 2 பகுதிகளை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனில் தான் எல்லா விதமான மாநிலங்கள் அண்ட் யூனியன் பிரதேசங்களுக்கான பெயர்கள் எல்லாமே இருக்கும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. அட் ப்ரெசன்ட் தேர் ஆர் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். இந்தியாவில் இன்னைக்கு நடைமுறையில் அட் ப்ரெசன்ட் இன்னைக்கு தேதிக்கு இதுதான் நம்மளுடைய அப்டேஷனாக இருக்குது. மேபி ஃபியூச்சரில் இது எப்படி வேணாலும் மாறலாம். The provisions of the constitution pertaining to the states are applicable to all the states in the same manner. ஓகே, என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னா இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? சேம் அரசியலமைப்பு தான் எல்லா மாநிலங்களுக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியாலாம் எந்த விதமான அரசியலமைப்புலாம் இல்லை. இந்தியாவுக்குன்னு உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு தான் எல்லா மாநிலங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே நமக்கு கிளியராக தெரியுது, இந்தியா அப்படின்றது ஒரு நாடு. அல்லது மாநிலங்கள் எல்லாமே நிர்வாக காரணத்துக்காக தான் பிரித்து செயல்படுறாங்களே தவிர வேறு எந்த விதமான தனி அதிகாரத்தை கொடுத்துலாம் அவங்கள பிரிக்கலை. ஸோ provisions of the constitution pertaining to the states are applicable to all the states in the same manner. ஸோ இந்த பேராகிராஃப் எல்லாமே கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். However, the special provisions under Article 21 applicable to these states அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, சில விலக்குகள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா எல்லா மாநிலங்களுக்குமே சமமான உரிமைகள் தான் கொடுக்கப்படுது. அப்படி இருந்தும் சில மாநிலங்களுக்கு சில காரணங்களுக்காக சிறப்பு சலுகைகளும் சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா இருக்குது. ஸோ எந்த அடிப்படையில் அவங்களுக்குலாம் சிறப்பு அந்தஸ்துன்றதை விட சிறப்பு சலுகைகள் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ட்ரைபல் ஏரியாஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து எக்கனாமிக்கலி பேக்வேர்டு ஏரியாவாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், அண்ட் ரொம்பவே பதற்றமான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு மத்திய அரசாங்கம் கூடுதலான கவனங்கள் கொடுத்தா மட்டும்தான் மற்ற மாநிலங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்களோ அது எல்லாமே இவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மேனரில் எந்தெந்த மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற லிஸ்ட்டு வந்து நம்மளுடைய 21வது பகுதி, இந்திய அரசியலமைப்பு மொத்தமாக நமக்கு 25 பகுதிகளில் ஸ்பிட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அதில் டோட்டலாக நமக்கு 22 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 22 பார்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 21st பார்ட்டில் சிறப்பு சலுகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 371ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 371 ABCD அப்படின்ற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். அதில் மகாராஷ்டிரா, குஜராத், நாகாலாந்து, அசாம், மணிப்பூர், ஆந்திரா, தெலுங்கானா, சிக்கிம், மிசோரம், அருணாச்சல், கோவா, கர்நாடகா, இந்த எல்லா மாநிலங்களுக்குமே சிறப்பு சலுகைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்படி நம்ம கொடுக்குறோம் இல்லையா? மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்காம இந்த பர்டிகுலர் இந்த மாநிலங்களுக்கு மட்டும் நம்ம சிறப்பு சலுகைகள் கொடுக்கறது வந்து எந்த விதமான விஷயங்களுமே ரூல்ஸையுமே ஓவர்ரூல் பண்ணுறதுக்காக இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. தீஸ் ப்ரொவிஷன்ஸ் ஓவர்ரைட் தி ஜென்ரல் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு ஸ்டேட்ஸ் அஸ் அ கிளாஸ். ஸோ இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் எல்லாமே நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்ட ஒரு அங்கத்திலிருந்து நம்ம கொடுக்குறோமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஸ்பெஷலாக நம்ம வந்து கவனிக்கலை அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. ஏன்னா எல்லா மாநிலங்களுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரிசமமாக மதிக்கப்படக்கூடிய விஷயம்தான். அப்படி இருந்தும் சில மாநிலங்களுக்கு மட்டும் ஏன் நம்ம அடிஷனல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய பார்ட் 21ல் சில காரணங்களுக்காக இந்த இடங்களை வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், இவனுக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்றத தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். Further, 5th and 6th schedule contain separate provision with respect to the administrations of scheduled areas and tribal areas within the state அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னா, நம்மளுடைய முதல் அட்டவணை நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்?
28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கிறதா பார்த்தோம். 28 ஸ்டேட் அண்ட் 8 யூடிஸ். அதே மாதிரி நம்மளுடையது 5வது அட்டவணை மற்றும் 6வது அட்டவணையில் ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கான நிர்வாகத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 5வது அட்டவணையில் எல்லா ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைப்ஸ் கவர் ஆகும் எக்ஸப்ட் 4 பிளேசஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். ATMM, அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா. இந்த 4 இடங்கள் தவிர மற்ற எல்லா ட்ரைபல் ஏரியாஸ்க்கும் நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே 5வது அட்டவணையில் மென்ஷன் ஆயிருக்கும். 6வது அட்டவணை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக இந்த 4 நபர்களுக்கு மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அசாம், திரிபுரா, மிசோரம் அண்ட் மேகாலயா இந்த 4 நபர்களுக்கு மட்டும் 6th ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ 5வது மற்றும் 6வது அட்டவணையில் சில மாநிலங்களுக்கு ஷெட்யூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ் அப்படின்ற கேட்டகரியில் நிர்வாகம் சம்பந்தமான சில ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான தகவல் தான் இது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, நோட்டபிளி the territory of India is a wider expression than the Union of India. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கும் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் யூனியன் ஆஃப் இந்தியாவை கம்பேர் பண்ணுறப்போ டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்றது பெரிய டேர்ம், வைடர் டேர்ம் அப்படின்னா நிறைய இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். யூனியன் ஆஃப் இந்தியான்னு இருக்கு இல்லையா, இது பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், இது மட்டும்தான் யூனியன் அப்படின்றதுல ஆட் ஆகும். 28 ஸ்டேட்ஸும் 8 யூனியன் பிரதேசங்களுக்கு உண்டான இடங்கள் மட்டும்தான் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்ற வார்த்தையில் இன்க்ளூட் ஆகும். ஆனால் டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஆர்டிகல் 1ல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் அண்ட் ஃபியூச்சரில் நம்ம அக்வயர் பண்ணக்கூடிய இடங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 1ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ யூனியன் ஆஃப் இந்தியா பெருசா டெரிட்டரி ஆஃப் இந்தியா பெருசா அப்படின்னு கேட்டாங்கன்னா டெரிட்டரி ஆஃப் இந்தியா தான் பெருசு. ஏன்னா அதை எக்ஸ்ட்ராவாக நம்ம வருங்காலத்தில் நமக்கு வரக்கூடிய நிலங்களும் அதில் இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எது பெருசுன்னு கேட்டாங்கன்னா டெரிட்டரி தான் பெருசுன்றதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நோட்டபிளி the territory of India is a wider expression than the Union of India because the latter includes only states. States மட்டும்தான் இருக்கும், while the former includes not only the states but also the union territories and the territories that may be acquired by the government of India at any future time. ஸோ சொல்ல போனால் ஆக்சுவலாக இதில் நான் இதுவும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். யூனியன் ஆஃப் இந்தியாவில் 8 யூனியன் பிரதேசம் இன்க்ளூட் பண்ணேன். ஆக்சுவலாக 28 மாநிலங்கள் மட்டும்தான் அந்த யூனியன் ஆஃப் இந்தியாவில் வரும். ஓகே, யூனியன் ஆஃப் இந்தியாவில் வெறும் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸும் வரும், யூடிஸும் வரும், ஃபியூச்சரில் நம்ம அக்வயர் பண்ணக்கூடிய இடங்களும் வரும். ஓகேவா, அந்த சேஞ்சஸை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் டெரிட்டரி ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். The states are the members of the federal system and share a distribution of power with the center அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் அப்படின்றவங்க யார் அப்படின்னா they are the members of the federal system. இந்தியாவுடைய கூட்டாட்சி முறை இருக்கு இல்லையா, அந்த முறைக்கான உறுப்பினர்களாக தான் இந்த மாநிலங்கள் எல்லாருமே இருக்காங்க. அண்ட் இவங்கக்கிட்ட வந்து அதிகாரத்தை பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவுடைய மொத்த அதிகாரத்தை மாநிலங்கள்கிட்ட ஒவ்வொரு மாநிலமாக பிரித்து கொடுத்து உங்களுடைய இடத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை நீங்கள் ரூல் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பவர்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க வித் தி சென்டர். இந்த யூனியன் டெரிட்டரிஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது யூனிய பிரதேசம் இருக்கு இல்லையா, அவங்க பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக அவங்ககிட்ட கொடுக்கல அதிகாரத்தை. மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் மாநிலத்துக்கு கொடுத்தாச்சு, நீங்களே உங்களுடைய டெரிட்டரியை ரூல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தி அக்வைர்ட் டெரிட்டரிஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் ஆர் டைரக்ட்லி அட்மினிஸ்ட்ரேட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேவா, இந்த விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கணும். ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் அப்படின்றது கூட்டாட்சி முறைக்கான உறுப்பினர்களாக இருக்காங்க. அவங்க கிட்ட மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டு அவங்களுடைய நிலப்பகுதிகள் அவங்கவுங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஓவரால் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான். ஆனால் யூனியன் பிரதேசம் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட அந்த அதிகாரத்தையும் நம்ம கொடுக்கல. டைரெக்டாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான். அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு சில நபர்களை நியமித்து டைரெக்டாகவே பிரசிடென்டோடைய கண்ட்ரோலில் இருந்து அந்த யூனியன் பிரதேசங்கள் எல்லாத்தையுமே ஆட்சி பண்ணிப்பாங்க. ஸோ ஸ்டேட்ஸ்க்கும் யூடிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத இந்த ஸ்லைடில் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து பீயிங் அ சாவரிங் ஸ்டேட்,
அதாவது இந்தியா அப்படின்றது வந்து இறையாண்மை பெற்ற நாடு. நம்ம சாவரின் அப்படின்ற வார்த்தையை பிரியாம்பிள் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம யார்கிட்டையுமே வந்து பார்ஷியலாகவும் டிபெண்ட்டாக இல்லை, ஃபுல்லாகவும் டிபெண்ட்டாக இல்லை, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அண்டு நம்ம நினச்சா நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்மக்கிட்ட எல்லா விதமான உரிமைகளும் இருக்குது. நமக்கு சார்ந்த முடிவுகள் எடுக்கக்கூடிய அதிகாரம் இந்திய நாட்டுக்கு இருக்குது. பீயிங் அ சாவரின் ஸ்டேட், India can acquire foreign territories according to the modes recognized by the international law. ஸோ இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு சட்டங்களை பொறுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த இடத்த நம்மளால் ஆக்குப்பை பண்ண முடியும். இன்டர்நேஷ்னல் லா படி நம்மளால் அதை பண்ண முடியும். இந்தியா கேன் அக்வயர் ஃபாரின் டெரிட்டரிஸ் அக்கார்டிங் டு தி மோட்ஸ் ரெகனைஸ்டு பை தி இன்டர்நேஷ்னல் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முறையில் வாங்க முடியும்? நம்ம கண்டிப்பாக வார் மூலிமா வாங்க போகிறது இல்லை. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்தியா எப்பவுமே வந்து போரை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பர்டிகுலராக ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுக்கு நிச்சயமாக நம்ம போர் பண்ண போகிறது இல்லை. அப்படி எப்படி நமக்கு அந்த இடங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சில இடங்கள் நமக்கு கிடைக்கலாம். ட்ரீட்டி அப்படின்றது ஒப்பந்தம். இன்னொன்று வந்து பர்ச்சேஸ். யாராவது ஒரு நாடு வந்து நாங்கள் இந்த நாட்டை நாங்கள் இந்த அமௌண்ட்டுக்கு நாங்கள் விற்க போகிறோம், யாராவது வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு அப்படின்னா ஒரு நிலத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கிஃப்ட். யாராவது ஒருத்தவங்க தங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டையோ ஒரு இடத்தையோ நாங்கள் இந்திய நாட்டுக்கு கிஃப்டாக தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். லீஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் குத்தகை முறையில் ஏதாவது ஒரு இடத்த வந்து நாங்கள் குத்தகை விடுறோம், லீஸ் விடுறோம், இத்தனை வருஷத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆக்குபை பண்ணிக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யாராவது குத்தகை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த குத்தகைக்கு எடுத்துக்கலாம். லீஸ் அப்படின்ற ஆப்ஷனும் இந்தியாவில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பிளெபிசைட் அப்படின்றது வாக்கெடுப்பு. ஸோ லைக் இந்த இடம் வந்து இந்தியா கூட மர்ஜ் ஆகணுமா, எல்லாரும் விருப்பப்படுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு ஆமாம் நாங்கள் எல்லாரும் விருப்பப்படுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இந்தியா கூட அவங்க மர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லா படி சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகள். ட்ரீட்டி மூலியமாகவோ பர்ச்சேஸ் அது அடிப்படையிலையோ கிஃப்ட் அடிப்படையிலையோ லீஸாகவோ இல்லை பொது வாக்கெடுப்பு பிளெபிசைட் முறையிலையோ நீங்கள் ஒரு இடத்த வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இந்தியாவில் ஃப்யூச்சரில் ஒரு இடத்த வாங்கிக்கணும் அப்படின்னு மாதிரி வந்துச்சுன்னா ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வழிமுறை தான். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்த வந்து நீங்கள் கான்குவெஸ்ட் பண்ணலாம். அது நம்ம கொடுத்துருக்காங்க, ஒரு இடத்த நீங்கள் ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கான்குவெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அந்த இடம் வந்து உங்ககிட்ட அவங்களாவே வந்து நான் உங்களுக்கு அடி பண்ணிடுறோம், எங்களை நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி யாராவது வந்து அடி பண்ணிதால் அப்படின்னு வந்துச்சுன்னா சப்ஜுகேஷன் அப்படின்றது வந்து அடி பண்ணிதல், அந்த முறையில் வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்தியாவில் ஒரு நாடு இந்த ரெண்டு அடிப்படையில் செஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய முறையிலையும் நீங்கள் ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்ண முடியும், ஆக்குபேஷன் அப்படின்ற முறையிலையும் நீங்கள் பண்ண முடியும். ஆனால் பொதுவாக இந்தியாவில் வந்து இந்த ஆக்குபேஷன் முறை இருக்கு இல்லையா, அதை வந்து பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. மேபி இந்த ட்ரீட்டி, பர்ச்சேஸ், கிஃப்ட், லீஸ் அண்ட் பிளெபிசைட் இந்த முறையில் ஏதாவது ஒரு முறையில் இந்தியாவுக்கு ஒரு நிலம் வந்துச்சுன்னா மேபி அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபியூச்சரில் இந்தியாவுக்குள்ளே ஒரு டெரிட்டரி ஆட் ஆகுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று செஷன் அப்படின்றது எது மூலயமான ட்ரீட்டி, பர்ச்சேஸ், கிஃப்ட், லீஸ் அண்ட் பிளெபிசைட். ஆக்குபேஷன் அப்படின்றது லைக் கான்குவெஸ்ட் அப்படி இல்லைன்னா சப்ஜுகேஷன். கான்குவெஸ்ட் அப்படின்றது ஆக்கிரமிக்கிறது, சப்ஜுகேஷன் அப்படின்றது அடிப்பணியை வைக்கிறது. ஸோ இந்த இரண்டு அடிப்படையிலையும் நீங்கள் ஒரு இடத்த ஆக்கிரமிக்க முடியும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா அக்வயர்ட் செவரல் ஃபாரின் டெரிட்டரிஸ். ஸோ ஓகேவா, ஸோ நம்ம நிறைய இடங்கள் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். எப்படின்னா தாத்ரா நாகர் ஹவாலி, கோவா, டாமன் டையூ இது மூணுமே வந்து போர்ச்சுகீஸ் கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம். பின்னாடி நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் எந்த வருடம் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே போர்ச்சுகீஸ்க்குரிய இடங்கள். நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்து இந்த 3 இடங்களுமே நம்ம வாங்கிக்கிட்டோம். புதுச்சேரி அப்படின்றது வந்து பிரெஞ்சோடைய டெரிட்டரியாக இருந்துச்சு இந்தியாவில். அவங்க கிட்ட இருந்து புதுச்சேரியை நம்ம பாண்டிச்சேரின்ற பேரில் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க, அதை நம்ம அவங்ககிட்ட இருந்து வாங்கணும். அண்ட் சிக்கிம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிளெபிசைட் முறையில் நம்ம இந்தியாவுக்குள்ளே ஜாயின் ஆனாங்க. அசோசியேட் ஸ்டேட்டாக ஃபஸ்ட்டு வந்து அதுக்கப்புறமா ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேட் அப்படின்ற அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமா 1947க்கு அப்புறமா இந்தியா கூட ஏதாவது டெரிட்டரிஸ் வந்து ஆட் ஆனாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக ஆட் ஆனாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்ச் as well as சிக்கிம் கிட்டேருந்து வந்த டெரிட்டரிஸ் தான். இன்கேஸ் நம்மளுடைய ஆர்டிக்கல் 1ல் அந்த 3வது பாயிண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த டெரிட்டரிஸ் எல்லாமே நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.
ஸோ அக்வைர்ட் பை ஃபியூச்சர் அப்படின்ற டெரிட்டரிஸ் நம்ம ஆட் பண்ணதுனால தான் இந்த இடங்கள் எல்லாமே நம்மளால் ஆட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்தியாவில் நம்ம வந்து ஃபாரின் டெரிட்டரிஸ் அக்செப்ட் பண்ணியிருக்கோமா கேட்டால் நிச்சயமாக பண்ணியிருக்கோம். எந்தெந்த முறையில் பண்ணோம் அப்படின்றது பின்னாடி பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து எந்த இடங்கள், ஃப்ரெஞ்ச் கிட்டேருந்து எந்த இடங்கள், சிக்கிம், இந்த 3மே மட்டும் நோட் பண்ணிக்கோம். அடுத்ததாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஆர்டிகல் 1 தான். ஆர்டிகல் 2 படி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 and 3 என்னன்னு சொல்ல வந்திருக்காங்கன்னா, ஒரு மாநிலம் இந்தியாவுக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேட்டை அட்மிட் பண்ணுவீங்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க, ஃபார்மேஷன் பண்ணுவீங்க. இந்த 3 வார்த்தைகளுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்மிஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் 3வது வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃபார்மேஷன். ஓகேவா? ஆர்டிகல் 2ல பார்த்தீங்கன்னா இந்த அட்மிஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் ஆர்டிகல் 2ல வந்துடும். ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் ஃபார்மேஷன்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டிகல் 2 மட்டும் பார்க்கலாம். ஆர்டிகல் 2 empowers the parliament to admit into the Union of India or establish new states on such terms and condition as it thinks fit. ஓகேவா? இந்த வார்த்தை வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 2 கீழே மென்ஷன் பண்ணிக்கக்கூடிய டெஃபினேஷன் தான். ஸோ இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு. ஆர்டிகல் 2 படி இந்திய பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. empowers the parliament. ஸோ இந்தியாவில் ஒரு புதிய ஒரு இடத்த யாரால இந்தியா கூட சேர்க்க முடியும் அப்படின்ற கேள்வி கேட்டாங்கன்னா பார்லிமெண்டால தான் சேர்க்க முடியும். ஸோ ஆர்டிகல் 2 empowers the parliament to admit into the Indian யூனியன் ஆஃப் இந்தியா கூட ஒரு மாநிலத்தை இல்லை ஒரு இடத்த வந்து அட்மிட் பண்ணிக்க முடியும். அட்மிஷன் என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தம் இல்லாத ஒரு இடம் இப்போ புதுசாக நம்ம கிட்ட ஜாயின் ஆக போகுது. லைக் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த தாதர் நாகர் ஹவாலி, டாமன் டையூ, சிக்கிம், இவங்க எல்லாருமே இந்தியாவுக்குள்ளே இல்லாத ஒரு இடங்கள் இப்போ இந்தியா கூட அவங்க மர்ஜ் ஆக போகிறாங்க. ஓகே, ஸோ அட்மிட் இன் டு தி யூனியன் ஆஃப் இந்தியா. இரண்டாவது வந்து எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ் ஆன் சச் டேர்ம்ஸ். புதுசாக ஒரு இடங்களை நீங்கள் உருவாக்க முடியும். அவங்களா வராங்க நம்மக்கிட்ட வராங்க, அதுக்கு பேர் அட்மிஷன். இல்லை புதுசாக நீங்கள் போய் ஒரு இடத்த வந்து கேப்சர் பண்ணுறீங்க, ஆக்கிரமிக்கிறீங்க, இல்லை அடிப்பணியை வைக்கிறீங்க அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ அட்மிஷன் அப்படின்ற மெத்தட்லையும் நீங்கள் ஒரு ஸ்டேட்டை எடுத்துக்கலாம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற மெத்தட்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் இந்த 2 முறைகளுமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. ஸோ யார் பண்ண முடியும் கேட்டாங்கன்னா பாராளுமன்றம் தான் செய்ய முடியும். தஸ் ஆர்டிகல் 2 கிராண்ட்ஸ் 2 powers to parliament. 2 விதமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்னன்னா, the power to admit into the Union of India new state. ஸோ இந்த அடிப்படை தான் சிக்கிம் அவங்க எல்லாருமே வந்து இந்தியா கூட ஜாயின் ஆனாங்க. பவர் டு எஸ்டாப்ளிஷ் நியூ ஸ்டேட்ஸ். புதுசாக ஒரு இடத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆக்கிரமிச்சு அதை நீங்கள் இந்தியா கூட சேர்த்துக்கலாம். இந்த 2 அதிகாரமே பாராளுமன்றத்துக்கு ஆர்டிகல் 2 மூலயமா கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான். அட்மிஷனுக்கும் அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. The first refers to the admission of states which are already in existence, while the second refers to the establishment of states which were not in existence before அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இருக்கிற இடத்த நீங்கள் அட்மிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஆல்ரெடி அவங்க ஒரு நாடாக இருக்காங்க, அந்த நாடை நீங்கள் அட்மிட் பண்ணிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கிம் வந்து நம்மகிட்ட ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு நாடாக இருந்தவங்க தான். இந்தியா கூட அவங்க ஜாயின் பண்ண விருப்பத்தை தெரிவித்தாங்க, நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம். த ஃபர்ஸ்ட் ரெஃபர்ஸ் டு தி அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட். ஆல்ரெடி இருக்கிற இடம் நம்ம கூட மர்ஜ் ஆகுதுன்னா அதுக்கு பேர் அட்மிஷன். இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடம் இல்லை, அது புதுசாக நம்ம உருவாக்கி அதை நம்ம மர்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்ற கேட்டகரியில் வந்துடும். விச் were not in existence before. Notably, Article 2 relates to the admission or establishment of new states that are not part of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்தியாவுக்கு சொந்தமே இல்லாத ஒரு இடம் வந்து இந்தியா கூட இப்போ மர்ஜ் ஆக போகுது அப்படின்னா அது வந்து ஆர்டிகல் 2 படி தான் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தமே இல்லாத ஒரு விஷயம் இப்போ சொந்தமாக போகுது. எந்த ஆர்டிக்கல் படி அது நீங்கள் சொந்தமாக ஆக்கிக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 2 படி தான் ஆக்க முடியும். யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. அட்மிஷன் அப்படின்றது ஏதோ ஒரு இடம் ஆல்ரெடி இருக்கிறது இந்தியா கூட இப்போ மர்ஜ் ஆக போகுது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது அப்படி ஒரு நாடே இல்லை, புதுசாக அந்த ஒரு அமைப்பை உருவாக்கி இந்தியா கூட மர்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அட்மிஷனுக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஆனால் 2 டேர்முக்குமே காமன் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் இந்தியா கூட இல்லாத ஒரு நாடு புதுசாக இந்தியா கூட மர்ஜ் ஆக போகிறாங்க. ஸோ அதுதான் 2 பேருக்கும் காமனான ஒரு டெஃபினேஷன். ஸோ ஆர்டிகல் 2 படி தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஆர்டிகல் 3. ஸோ ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2 யூட்டியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணது,
ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தெலுங்கானாவை பிரித்தது, இது எல்லாமே ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்டில் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆல்ரெடி இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் அதை பிரிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டை ரெண்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம், இல்லை மோர் தென் 2ஆகவும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். இல்லை 2-3 ஸ்டேட்டை ஒன்றா சேர்த்து ஒரு மாநிலமாக நீங்கள் அறிவிக்கலாம், இல்லை ஒரு மாநிலத்தை யூடியாக அறிவிக்கலாம், ஒரு யூடியை மாநிலமாக அறிவிக்கலாம், இல்லை அந்த மாநிலத்தோட பெயரை மாற்றலாம், இல்லை அந்த மாநிலத்தோடைய பவுண்ட்ரிஸை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸ் வேணும்னாலும் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு இடத்துல நீங்கள் செய்ய முடியும். அது ஆர்டிகல் 3ல் வந்துடும். ஸோ இந்தியாவுக்கு சொந்தமான இடத்துல நீங்கள் ஒரு மாற்றத்தை செய்கிறீங்க, அது எந்த மாதிரியான மாற்றமாக வேணால் இருக்கலாம், பிரிக்கிறது, சேர்க்கிறது, பேரை மாற்றுறது, எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எல்லாமே ஆர்டிகல் 3 படி தான் செய்ய முடியும். ஆர்டிகல் 3 on the other hand relates to the formation or changes in the existing states of the Union of India. ஸோ இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப இப்போ நீங்கள் மாற்றம் பண்ண போகிறீங்க, அதுக்கு பேர் தான் ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். அட்மிஷனுக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமே இல்லாத ஒரு இடத்த நீங்கள் இப்போ இந்தியா கூட சேர்க்க போகிறீங்க, அதுக்கு பேர் அட்மிஷன். இந்தியாவுக்கு சொந்தமான இடத்த நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, உங்களுடைய வசதிக்காக நீங்கள் அதை மாற்ற போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஃபார்மேஷன். இன் அதர் வேர்ட்ஸ் ஆர்டிகல் 3 டீல்ஸ் வித் இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விதத்தில் நம்ம எப்படி இந்த ஃபார்மேஷனை சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளுடைய உள்நாட்டுக்குள்ளேயே நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிறோம். நிலப்பகுதிகளில் சிலருக்கு சிலதை கொடுத்து, லைக் ஆந்திராவை தெலுங்கானா பைஃபரிகேட் பண்ணும்போது ஆந்திரா தெலுங்கானா 2 பேரும் ஒரே நாடாக ஆந்திராவை தான் இருந்தாங்க. அதில் தெலுங்கானா பீப்புளை மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தனியாக ஹைதராபாத் ஏரியா இன்னன் அரௌண்ட் எல்லாத்தையுமே ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு இதுவாக உருவாக்குறாங்க. ஸோ இன்டர்னல் ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் மூலயமா தான் அந்த புது மாநிலம் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய டெரிட்டரிஸோடைய கண்ட்ரோலுக்காகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ நமக்கு சொந்தமான இடத்த நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது ஆர்டிகல் 3ல் வந்துடும். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஸோ நமக்கு ஒரு வழியாக இந்த யூனியன் அட்ஜஸ்ட் டெரிட்டரியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோஃபார் நம்ம பார்த்த எல்லா கண்டென்ட்டுமே பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் நம்ம ரீகலேட் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி ரீகலேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம மறுபடியும் ஸ்லைடு காமிச்சு கூட உங்களுக்கு ரிவைஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணால் மறுபடியும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து படித்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சோஃபார் பார்த்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நான் ஜஸ்ட் எங்களுக்கு டிஸ்பிளே மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி காமிக்கிறேன், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? சோஃபார் நீங்கள் பார்த்தது வந்து தனித்தனியாக கண்டென்ட் வைஸ் என்னன்னு பார்த்தீங்க. ஓவராலாக எக்ஸாமினேஷன் பாயிண்ட்டுக்கு நீங்கள் எதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், அது மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு அடிஷ்னல் ஸ்லைட் வந்து ஆட் பண்ணி அதில் நம்ம எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு மைண்ட் மேப் மாதிரி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் லைக் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டை நம்ம வந்து ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்தியா தட் இஸ் பாரத், ஜஸ்ட் நம்ம ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் சொல்கிறதுக்கு பதிலாக மாநிலங்களின் ஒன்றியம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த 2 வார்த்தைகளுமே இதில் சொல்லியிருப்பாங்க. இது மூலயமா நமக்கு என்ன சொல்ல வராங்க, எக்ஸ்பிளைன் பண்ண வராங்கன்னா, இந்தியாவுடைய நேம் என்ன அண்ட் இந்தியாவுடைய பாலிட்டி டைப் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஏன் நமக்கு இந்த பேர் இந்தியா பாரத் அப்படின்ற பேர் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்தியா வந்து மாடர்ன் நேம், பாரத் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் நேம். ஸோ லைக் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கிளாஷஸ் வந்துட்டு இருந்துச்சு. இந்த இந்தியா தான் வைக்கணும் இல்லை பாரத் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒரு ஒருமித்த கருத்து உருவாகாத காரணத்தினால 2 பேருமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு ஆர்டிகல் 1ல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூனியன் ஆஃப் ஸ்டேட் ஏன் வந்துச்சு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெடரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு 2 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஃபெடரேஷனுக்கும் இந்தியாவோட ஃபெடரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்தியாவை நாங்கள் ஃபெடரேஷன் சொல்லாமல் யூனியன் அப்படின்னு சொல்கிறதுக்கான 2 காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாநிலமும் அக்ரிமெண்ட் அடிப்படையில் இதுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகலை. ஓகேவா? நோ அக்ரிமெண்ட் வழியாக வரலை. நோ ரைட் டு செக்யூட், அதாவது இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான உரிமை எந்த மாநிலத்துக்கும் நாங்கள் கொடுக்கல. இந்த 2 காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா பாரத் அப்படின்ற பேர் யூனியன் ஆஃப் ஸ்டேட் ஏன் சொன்னாங்க அப்படின்றதுக்கான விஷயங்கள்.
ஸோ அக்ரிமெண்ட் வழியாக எதுவுமே சைன் அப் ஆகலை. அண்ட் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான உரிமை எந்த மாநிலத்துக்கும் கொடுக்கப்படலை. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்தியாவை நாங்கள் ஃபெடரேஷன் சொல்கிறதுக்கு பதிலாக யூனியன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஸோ அடுத்து நம்ம பார்த்தது வந்து ஆர்டிகல் 1ல் டெரிட்டரி அப்படின்ற வார்த்தை யூனியன் விஷயங்கள் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்ற மாதிரி 3 பார்த்துருந்தோம். ஒன்று என்னன்னா இந்தியா கம்ப்ரஸஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ், ஓகேவா, யூனியன் டெரிட்டரிஸ் அதில் வரும். அண்ட் 4வது வந்து நம்ம ஃபியூச்சரில் அக்வயர் பண்ண போகிற டெரிட்டரிஸ் எல்லாமே அதில் வந்துடும். ஃபியூச்சர் நம்ம அக்வயர் பண்ணக்கூடிய டெரிட்டரிஸ் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஆர்டிகல் 1, அதாவது டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியனுடைய டெரிட்டரி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றதுக்கான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஸோ யூனியன் பெருசா டெரிட்டரி பெருசான்னு கேட்டாங்கன்னா டெரிட்டரி தான் பெருசு. ஏன்னா யூனியன் பொறுத்த வரைக்கும் 28 மாநிலங்கள் மட்டும்தான் அதில் வரும். டெரிட்டரி பொறுத்த வரைக்கும் யூனியன் வரும், 8 யூனியன் பிரதேசங்களும் வரும். அண்ட் நம்மளுடைய ஃபியூச்சர் டெரிட்டரிஸும் இதில் வந்துடும். ஸோ இந்தியா வந்து சாவரின் கண்ட்ரியாக இருக்கிறதுனால ஃபியூச்சர் டெரிட்டரிஸை நம்ம வந்து அக்வயர் பண்ண முடியும். அதுக்கான பார்த்தீங்கன்னா 2 ஆர்டிக்கல் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து ஆர்டிகல் 2, இதில் 2 விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று என்னன்னா அட்மிஷன் ஆஃப் ஸ்டேட், இன்னொன்று வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியது இந்தியா கூட மர்ஜ் ஆகுது, அதுக்கு பேர் அட்மிஷன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்றது அப்படி ஒரு டெரிட்டரியே இல்லை, உருவாக்கி இந்தியா கூட மர்ஜ் பண்ண போகிறாங்க, அதுக்கு பேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ ரெண்டுமே வந்து இந்தியாவுக்கு சொந்தம் இல்லாத ஒரு நிலப்பகுதி இப்போதான் முதல் முறையாக இந்தியாவுக்குள்ளே ஜாயின் ஆக போகுது. ஆல்ரெடி இருந்து ஒரு அமைப்பாக இருந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் அட்மிஷன். இது வரைக்கும் அப்படி ஒரு நாடே இல்லை, உருவாக்கி தான் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து, அதாவது ஒரு நிலப்பகுதியாக இருக்குது, அதுக்கு ஒரு ஃபார்மேஷன்ஸ் மாதிரி ஒரு மாநிலம் இல்லை ஒரு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேஷன் இல்லாமல் இப்போ உருவாக்கி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ இதெல்லாம் நம்மளால் எப்படி பண்ண முடியும்னா 2 விதத்தில் உங்களால் பண்ண முடியும். ஒன்று வந்து செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஆக்குபேஷன் அப்படின்ற மெத்தடில் உங்களால் செய்ய முடியும். செஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து லைக் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம், கிஃப்டாக கொடுக்கறது அண்ட் லீஸ்க்கு எடுக்கிறது அண்ட் லைக் என்ன பார்த்தோம், இது பார்த்துருந்தோம் இல்லையா, பொது வாக்கெடுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 மெத்தட்ஸ் மூலயமா உங்களால் வந்து வாங்கிக்க முடியும். ஸோ எக்ஸெட்ரா அந்த 5 மெத்தட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இது பொறுத்த வரைக்கும் ஆக்குபேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா லைக் ஒரு இடத்த வந்து நீங்கள் கான்குவர் பண்ணக்கூடியது, சப்ஜுகேட் பண்ணக்கூடியது. சப்ஜுகேட் அப்படின்றது வந்து அடிப்பணிய வைக்கிறது. இந்த 2 விஷயத்தில் உங்களால் வந்து பண்ண முடியும் அப்படின்றது ஆக்குபேஷனில். ஸோ ஆர்டிகல் 2ல் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்தியாவில் இன்றைக்கி 14 மாநிலங்கள் 28 மாநிலங்களில் உருமாறி இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட்டு தான். ஸோ நமக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த, இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்த நம்மளுடைய வசதிக்காக அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக நம்ம அதை சேஞ்ச் பண்ணுறோம். லைக் ஒரு மாநிலத்தை இருக்கிறத 2ஆகவோ 3ஆகவோ பிரிக்கிறது, இல்லை 2, 3ஆக இருக்கக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைக்கிறது, மாநிலங்களுடைய பெயர்களை மாற்றுவது, இல்லை மாநிலங்களுடைய எல்லைகளை சீரமைப்பது. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மாற்றம் வேணால் நீங்கள் செய்யலாம். அது எல்லாமே ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 3ல் உங்களால் செய்ய முடியும். ஸோ ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் அட்மிஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்தியாவுக்கு சொந்தமே இல்லாத இடங்களை நீங்கள் கொண்டு வரது. ஆர்டிகல் 3 பொறுத்த வரைக்கும் ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸோ ஆர்டிகல் 2ல் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. என்ன எக்ஸாம்பிள் பார்க்கும்போது லைக் போர்ச்சுகீஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய கோவா, டாமன் டையூ இது எல்லாமே, அண்டு ஃப்ரெஞ்சோடைய பாண்டிச்சேரி டெரிட்டரி அண்டு சிக்கிம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் மெத்தட் மூலயமா தான் இந்தியாவுக்குள்ளே சேர்த்துக்கிட்டோம். அண்ட் ஃபார்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி எல்லாமே தெரியும். ஆந்திராவிலேருந்து தெலுங்கானா ஃபார்ம் ஆனது, உத்தரப்பிரதேஷ்லேருந்து உத்தரகாண்ட் ஃபார்ம் ஆனது, இது எல்லாமே வந்து ஃபார்மேஷன்ஸ் அடிப்படையில். ஸோ இதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண நோட்ஸ். அண்ட் இது போக நம்ம சில ஷெடியூல்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஷெடியூல் 1 என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்தியாவுடைய மாநிலங்களுடைய பெயர்களும் யூனியன் பிரதேசங்களுடைய பெயர்களும் ஷெடியூல் 1ல் மென்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஷெடியூல் 5 and 6ல் ஷெடியூல் ஏரியாஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ்க்கான சிறப்பு அந்தஸ்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஆனால் அது போக பார்ட் 21ல் சில மாநிலங்களுக்கு சிறப்பு ப்ரொவிஷன்ஸ், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படின்ற மாதிரி மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கோவா அந்த மாதிரியான சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய கண்டென்ட் வந்து இவ்வளோ தான். ஓகேவா, இதுதான் நம்ம வந்து இவ்வளோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ரீகால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும். ஆர்டிகல் 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, ஷெடியூல் 1, 5, 6, பார்ட் 21 எல்லா விதமான கீவேர்ட்ஸுமே பார்த்தாச்சு. நம்மளுடைய அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பார்லிமெண்ட்ஸ் பவர் டு ரீஆர்கனைஸ் தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த ஆர்டிகல் 213ல பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ அவங்க எப்படி இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க, எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க, ஜனாதிபதியோட ஒப்புதல் வாங்குறாங்களா இல்லையா, இல்லை மாநிலத்துடைய சப்போர்ட்டுக்கு தேவைப்படுமா, இப்படின்ற மாதிரி அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து அடுத்த வீடியோ தொகுப்பில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நான். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள், லைக் இது வரைக்கும் உங்களுக்கு புரியாத விஷயம் எது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, இந்த மாதிரியான சில விஷயங்களை ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற ஆஸ்பிரன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கூட ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் யாரெல்லாம் படிக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும் போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் யார் மூலியமாவது இயற்கை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ ஷேரிங்கோடைய பர்பஸ் அதுதான். நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது யாராவது பெனிஃபிட் ஆகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது அந்த விஷயம் யார் மூலியமாவது உங்ககிட்ட வந்து ரீச் ஆயிரும். அதனால உங்களுடைய சர்க்கிள் கிட்ட வந்து நீங்கள் எதை படித்து பெனிஃபிட் ஆகிறீங்களோ அந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுடைய லட்சியங்கள் வெற்றியடைய வாழ்த்துக்கள். படிப்போம், பகிர்வோம், வெற்றியடைவோம். லெட்ஸ் கிராக் இட். நன்றிகள்.